சின்னமணி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஏன் பாவா கண் கலங்குறீங்க? ஒண்ணுமில்லை. பள்ளியாவது உனக்கு தங்கச்சியாக. ஆனா கண்மணி, நம்ம குடும்பத்துக்காக அவ படுற கஷ்டத்தை என்னால சொல்ல முடியலப்பா. பெத்த தகப்பனா இருந்து நான் செய்ய முடியாத காரியத்தை, அவளுக்கு அண்ணனா இருந்து நீ செய்ய முடியாத காரியத்தை, பள்ளிக்கு பேச்சு வரணுமேன்ற ஒரே காரணத்துக்காக என் மருமக படுற கஷ்டத்தை நீயே போய் பார்ப்பா. போ, போய் பார். உன் வேண்டுதல் ஆத்தா நிச்சயம் நிறைவேற்றுவாமா. அம்மா சாப்பிடுமா. பாவா, காலையில இருந்து அன்னாகாரம் எதுவுமே சாப்பிடாம இளமையின்னும் மோகனம் இணைந்து பாடும் என் மனம். இளமை என்னும் மோகனம் இணைந்து பாடும் என் மனம். பட்டு விரித்தது புல்வெளி, பட்டு தெரித்தது விண்ணொளி. தினமும் பாடும் எனது பாடல், தினமும் பாடும் எனது பாடல். காற்றோடும் மாற்றோடும் இன்றும் என்றும் கேட்கும் என்றென்றும். காலை நேர பூங்குயில் கவிதை பாட போகுது, கலைந்து போகும் மேகங்கள் கவனமாக கேட்குது. கேட்ட பாடல் காற்றிலே கேள்வியாக போகுமோ எங்கே உன் ராகம் ஸ்வரம். காலை நேர பூங்குயில் கவிதை பாட
வந்துகிட்டு இருக்கு. நிறுத்துப்பா, இறங்கும்மா. அம்மன் கிருபையால வள்ளிக்கு பேச்சு வந்துடுச்சு. இதெல்லாம் உங்க கிருபைன்னு தான் சொல்லணும். எல்லாம் அம்பாள் அனுகிரகம் தான். அப்ப நான் புறப்படுறேன். உள்ள வந்துட்டு போங்களேன். பரவாயில்ல பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா வரேன். வள்ளி, உனக்கு பேச்சு வந்துடுச்சாம்மா? என்ன ஒரே ஒரு தடவை அப்பான்னு கூப்பிடுமா? தங்கச்சி, ஓ வாயால என்ன அண்ணான்னு கூப்பிடுமா? என்னம்மா பேச மாட்டேங்கிற? ஏம்பா, உங்க அண்ணன் சொன்னது காதல விழலையா? பாவா, யாருகிட்டயுமே பேச மாட்டேங்கிற? இன்னுமா புரியல? வீட்டுக்காரர் காணுமே தான் தேடிட்டு போறா. எங்கப்பா அந்த பொண்ணு? எங்க போனா அதுக்குள்ள? வள்ளி, வள்ளி, என்னம்மா அது? உங்ககிட்ட பேசாததுக்கு மன்னிச்சுங்க. வாய் பேசாத இருந்தப்போ எனக்கு வாழ்வு கொடுத்தவரு என் வீட்டுக்காரர் தான். இப்ப வாய் பேச முடியறப்போ நான் முதல்ல பேச ஆசைப்படுறதும் அவர்கிட்ட தான். தங்கச்சி, உன் வீட்டுக்காரர் யூனியன் ஆபீஸ் போயிருக்காரு. நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன். நில்லுங்க, நீங்க உங்க தங்கச்சியோட இங்கே இருங்க, நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன். போனஸ் பிரச்சனைய குமரை எப்படி முடிச்சிருவான்ல? அட பையன் சின்னவனா இருந்தாலும் அவங்கிட்ட சாமர்த்தியம் இருக்குதுப்பா. ஆமாண்ணே, மூர்த்தி சிறுசானாலும் கீர்த்தி பெருசு இல்ல. என்னங்க என்னங்க, என்னம்மா வள்ளி வீட்டுக்காரர் பாத்தீங்களா? குமரனை தானே கேக்குறீங்க? ஆமாங்க. போனஸ் விஷயமா உங்க அப்பாவை பார்க்கத்தான் வீட்டுக்கு போயிருக்காரு. அப்படியா? ஏதாவது சொல்லணுங்களா? வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். சரி. என்ன தம்பி பாக்குற? உனக்கு தான் எடுத்துக்க. நீங்க எல்லாருக்கும் போனஸ் கொடுத்து இந்த பிரச்சனையை சுமூகமா முடிச்சிருவீங்கன்னு நினைச்சிட்டு வந்தேன். ஆனா நீங்க எனக்கு மட்டும் போனஸ் கொடுத்து இந்த பிரச்சனையை முடிச்சிடலாம்னு நினைக்கிறீங்க. நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமா நான் இதை எடுக்கலன்னா உங்க மனசு ரொம்ப சங்கடப்படும். அதனால ஒரே ஒரு கட்டு மட்டும் எடுத்துக்கிறேன். சபாஷ் தம்பி, சபாஷ். பணத்து மேலேயே ஆசைப்படாதவன் தான் மனுஷன். வாஸ்தவம் தாங்க. தம்பி, நீ ஒரு படிச்ச புத்திசாலி. இந்த படிக்காத இந்த வேலைக்காரங்களா இருக்கிறாங்களே, அவங்களாம் நீ கையெழுத்து போட்டா தான் அவங்க போனஸ் வாங்க வரலாம். அதனால இதுல ஒரு சின்ன கையெழுத்து போடுறேன். சின்ன கையெழுத்துன்னு இனிஷியல் மட்டும் போட்டா போதுமா? என்ன பேச்சு ஒரு மாதிரியா போகுது? கையெழுத்து போடுறதுக்காக இந்த நோட் எடுக்கல. அன்னைக்கு ஏழைக்கு கூட இவ்வளவு ரத்தம் இருக்குமா அந்த எகத்தாளமா கேட்டுட்டு அடிபட்டு இருந்த குப்புசாமியை ஆஸ்பத்திரியில சேர்க்க விடாம சாகடிச்சிங்களே, அந்த குடும்பத்துக்காவது உதவட்டுமே தான் எடுத்துக்கிட்டு போறேன். ஏன் சிரிச்சீங்க? நீ உயிரோட போனா தானே அந்த பணத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும். அது உங்க அப்பனே வந்தாலும் முடியாது. இவ்வளவு பெரிய சிரிப்பை வேஸ்ட் பண்ணிட்டீங்களே சார். தொழிலாளருக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுக்கல, உங்களை நிம்மதியா தூங்க விட மாட்டேன். நாளை காலையில போனஸ் கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. எதுக்கும் புதுக்கட்டை எடுத்துட்டு போறேன். யாருங்க? வேலு ஐயா, என் வாழ்க்கையில் நடக்க கூடாது நடந்து போச்சு. ஒரு சின்ன பொடி பையன். ஐயா, அவன் உங்ககிட்ட அதிக பிரசங்கிதனமா பேசிக்கிட்டு இருந்தத கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உங்க உத்தரவுக்காக மட்டும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட இவ்வளவு பேசினாம இனிமே பேசவே கூடாது. அந்த குமரனை முடிச்சிருங்க. என்ன என்னாச்சு சொல்லுமா? வள்ளியோட வீட்டுக்காரர் போனஸ் விஷயமா எங்க அப்பாவை பார்க்க போயிருக்காரு. அவங்களுக்குள்ள ஏதோ தகராறு போல இருக்கு. அவர் ஆள் வச்சு அடிக்க சொல்லிட்டாங்க. இது பாருங்க, நீங்க தான் எப்படியாவது அவரை காப்பாத்தணும். நீ வள்ளியை பத்திரமா பாத்துக்க.
பயப்படாதம்மா, நான் உன் வீட்டுக்காரரோட வந்துடுறேன். வேண்டாமா, அவர் எப்படியும் உன் வீட்டுக்கார காப்பாத்திடுவாரு. வள்ளி, குமரன், வள்ளிக்கு பேச்சு வந்துருச்சு. ஆமா, அவன் அவன்கிட்ட பேசணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கா. நீ வீட்டுக்கு போ, நான் இவங்கள பாத்துக்கிறேன். போ.